Guten Morgen, Leute. Ich wünsche Ihnen einen schönen Tag. ஜெர்மனில் செய்கிற சின்ன சின்ன பிழைகள் பற்றிக்கான வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 8வது வீடியோ. என்னென்னா, அது சூப்பரான ஒரு கான்செப்ட். இப்போது ஒரு வாக்கியம் எடுத்துப்போம். தி போஸ்ட் wird das Bacon morgen liefern. அதாவது தி போஸ்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ். wird வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறோமா, வேர்டனுடைய இந்த ஃபார்ம் கான்ஜுகேட்ஸியம் wird. தி போஸ்ட் wird das Bacon பேக்கேஜ் das Bacon morgen liefern. இங்கே wird வரதுனால werden ப்ளஸ் வேர்பாம் எண்டை வந்து இன்ஃபினிட்டிவில் இருக்கும், werden liefern. பட் இங்கே வந்து நம்ம தேர்ட் பர்சனாக பேசுகிறதுனால இங்கே wird வந்துடும். அதனால் தி போஸ்ட் wird das Bacon morgen liefern அப்படின்னு வருதா. இப்போ இது வந்து ஆக்டிவ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் நாளை அந்த பேக்கேஜை உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்யும். இங்கிலீஷில் தான் வருது, எனக்கு மன்னிக்கும். அதாவது உங்களுக்கு அந்த அந்த லெட்டரை கொண்டு வந்து சேர்த்துக்கிடும், சரியா. இப்போ இதுவே நம்ம வந்து அந்த லெட்டரோடைய அந்த தபாலோடைய ஆங்கிளில் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த லெட்டர் நாளைக்கு வந்து அடையும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேருதா இல்லை வேறு யாராவது வந்து சேருதா அப்படி அதை நம்ம பேச மாட்டோம். அப்போது த ஸ்பேக்கன் wird, இங்கே வந்து wird லீஃபன் கிடையாது. த ஸ்பேக்கன் wird மார்கன் லீஃபன் கிடையாது, மார்கன் கெலீஃபர்ட். அதாவது அந்த பேக்கேஜ் உங்களுக்கான அந்த போஸ்ட் லெட்டர் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து அடைந்து விடும். அப்போ அடைந்து விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸில். இப்போ இங்கிலீஷில் எடுத்தோம் அப்படின்னா வில் பி டெலிவர்டுங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் வில் பி டெலிவர்டு, அதனால தான் இங்கே wird geliefert, வில் பி டெலிவர்டு, வந்து அடைந்து விடும். அப்போ das Bacon wird morgen geliefert. ஸோ சிம்பிளானது என்னென்னா, ஆக்டிவில் பேசும்போது werden ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், பாசிவில் பேசும்போது werden ப்ளஸ் Partizip-2. இவ்வளோதான் விஷயம். Jetzt bitte schreiben Sie 2 Sätze im Kommentar. 2 வாக்கியம், werden ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், werden ப்ளஸ் Partizip-2. இதை வச்சு 2 வாக்கியம் எழுதுங்க பார்ப்போம். Deutsch ist sehr einfach.